ஸோ உங்களுக்கு யூஐ அண்ட் யூஎக்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியும்? அதுக்கும் யூஐக்கும் யூஐ யூஎக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லிங்க் ஆட் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, இது இங்கே வந்தனால இதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஐ யூஎக்ஸுக்கு வேக்கண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. அது So good afternoon everyone. Welcome to our weekly presentation series. So presenter of the week is K. Anushika Sri from the Department of BE CSE and also known as Elsa from the Virtual Galaxy to present her topic about roles of UI and UX. So let's give a warm welcome with a great round of applause. So happy afternoon everyone. I am here on behalf of event Digi 360 weekly presentation and my role of UI and UX. So உங்களுக்கு UI and UX அப்படிங்கிறது என்ன தெரியும்? அதை பற்றி என்ன தெரியும்? யூசர் இன்டர்ஃபேஸ்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? எது ஸ்பெசிஃபிக்காக எது யூஸ் பண்ணுவோம்? டிசைனுக்கு யூஸ் பண்ணுவோம், வெப் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் ஓகே, அதை பார்க்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது விஷுவல் லேஅவுட் அண்ட் இன்ட்ராக்டிவ் எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு வெப்சைட்டில் இருக்க லேஅவுட்டை தான் நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூடியூபே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வர தம்ப்நெயில்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து யூஐன்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்கள் வெளில போகிறீங்க, ஒரு வீட்டை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஆர்கிடெக்சர், வெளில இருக்க ஆர்கிடெக்சரை நம்ம யூஐன்னு சொல்லுவோம். அப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன? சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம். நானே ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் யூஐயில் எதெல்லாம் பார்த்தீங்களோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நம்ம வெளில தம்ப்நெயில்ஸாக பார்த்த யூடியூப் வீடியோஸை ப்ளே பண்ணி பார்க்குறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெளில பார்த்த வீட்டை திரும்ப உள்ள ஹால் இங்கே தான் கிச்சன் இருக்கணும், இந்த மாதிரி பார்க்குறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். யூஐ டிசைனர் யூஎக்ஸ் டிசைனரும் ஒருத்தரே தானா? ரெண்டு பேரும் சிமிலரான ஒர்க்ஸ் தான். யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லலாம். சரி, என்ன மாதிரி ஒர்க் பார்ப்பான்? யார் டிசைன் பண்ணுவாங்க, யார் யூஐ டிசைனர் டிசைன் பண்ணுவாங்க. யூசருக்கு எப்படிலாம் வேணும் அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யூஎக்ஸ் டிசைனர் வந்து பண்ணுவாங்க. யூஐ டிசைனர் அப்படிங்கிறவங்க வந்து விஷுவல் டிசைனர். அவங்க வந்து லேஅவுட் எப்படி இருக்கணும், ப்ரோட்டோடைப் எப்படி இருக்கணும், கலர் பின்னாடி எப்படி இருக்கணும், ஒரு வெப்சைட்டுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி பார்க்கறது தான் யூஐ டிசைனர். யூஎக்ஸ் டிசைனர் வந்து அவங்க எப்படியெல்லாம் யூசர் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ரோட்டோடைப் அப்படின்னா என்ன யாருக்காச்சும் தெரியும்? என்ன மாதிரி, என்ன ஐடியா, என்ன நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லேஅவுட் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறது தான் ப்ரோட்டோடைப். அடுத்து ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னென்ன? ஒயர் ஃப்ரேம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லலாம், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பேஜுக்கான லிங்க், அதை தான் ஒயர் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஒரு பட்டன்லேருந்து அடுத்த பேஜுக்கு நம்ம லிங்க் பண்ணுவோம்ல, இப்போ நீங்கள் சைன்அப்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு அது போகணும்ல, அதுக்காக ஒயர் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். பட்டன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? பட்டன்ஸ் என்ன? யூஐயில் பட்டன்ஸ்னா என்ன? சொல்ல பரவாயில்ல.
பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்களா? கரெக்டாக ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பட்டன்ஸ். அது வந்து சர்க்குலராக இருக்கலாம், இல்லை ரெக்டாங்குலராக இருக்கலாம், ஸ்கொயர் ஷேப் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். பட்டன்ஸ் மேலே நம்ம ஐகான்ஸ் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அது பட்டன்ஸ் வந்து நம்ம மேப் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பட்டன்ஸ் லே அவுட் அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் பார்த்தோம். இதுலேருந்து கூட ஆன்சர் சொல்கிறாங்க. நானே அதை நிறையா டைம் சொல்லிட்டேன். லே அவுட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம என்னென்ன வேணுங்கிறத நம்ம டிசைன் பண்ணி நம்மளோட எலமெண்ட்ஸை எப்படி எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது தான் அது. கரெக்டாக இப்படி இப்படி இந்த எலமெண்ட்ஸ் இங்கே இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லேஅவுட். இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட். இவ்வளோ லேஅவுட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட். இவ்வளோ லேஅவுட்ஸ் இருக்கு. ஸோ 12 பிரின்சிபல்ஸ் ஆஃப் UI and UX அனிமேஷன். இது யாருக்காச்சும் எங்கெங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தெரியுமா? இந்த பிரின்சிபலை இங்கே தான் நான் பார்த்தேன் அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியும்? இன்சர்ட் வீடியோ எடிட்டிங் ஆப்ஷன். அது ஓகே, அது ஆப்ஷன்ஸில் இருக்கும், அனிமேஷன்ஸாக இருக்கும். இந்த இது வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுலேருந்து ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? இதை வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் நம்ம ஃபோனில் மொபைல் ஃபோனில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுறது இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி வேறு ஏதாச்சும்? அந்த க்ளோனிங் இருக்குல்ல, அது வந்து சாம்சங் மொபைல்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் மொபைல்குள்ளேயே இன்னொரு மொபைல் க்ளோனிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது சாம்சங். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப் வந்து நீங்கள் 2 அக்கௌண்ட் வச்சுருந்துருக்கலாம், ஆனால் ஒரே மொபைலில் யூஸ் பண்ணலாம். ஒரே அப்ளிகேஷனை 2 அக்கௌண்ட் ஒரே மொபைலில் யூஸ் பண்ணலாம். அது வந்து க்ளோனிங் சொல்லலாம். வேறு அது ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் சொல்கிறேன். சொல்லுங்க. இந்த ஆஃப்செட் அண்ட் டிலே அப்படிங்கிறது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்வைப்பாக அது வந்து ஆஃப்செட் அண்ட் டிலேன்னு சொல்லுவோம். அடுத்து பேரண்டிங் வந்து ஒரு பாப்பப்பாக வர மெசேஜ் நோட்டிஃபிகேஷனை நம்ம பெருசு பண்ணி பார்க்குறது பாப்பப். சாரி, பேரண்டிங். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு ஐக்கானாக இருக்கிறது. இன்ஸ்டாவே எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னதாக ஐக்கானாக தான் இருக்கும், நம்ம தொட்டோனே அப்ளிகேஷனுக்குள்ளே போகுதா, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்மிங்னு சொல்லுவோம். அடுத்து வேல்யூ சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து கவுண்ட் டவுன். அடுத்து மாஸ்கிங் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஒன்று பின்னாடி இருக்குது, நம்ம அதுக்கு பதிலாக வேறு இன்னொன்று ரன் பண்ணுறோம் மேலே, அதுக்கு மாஸ்கிங்னு சொல்கிறோம். ஓவர்லே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், க்ளோனிங்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ஸ்கியூரேஷன் அப்படிங்கிறது நம்ம பிரைட்னஸ்க்காகவோ இல்லை அந்த செட்டிங்ஸை ஏதோ யூஸ் பண்ணுறதுக்காக மேலேருந்து கீழே ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணுறப்ப அது பிளர் ஆகும், அதை வந்து நம்ம அப்ஸ்கியூரேஷன் சொல்லுவோம். அடுத்து பேரலாக்ஸ் அப்படிங்கிறது வந்து 2D அனிமேஷனில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஆப்ஜெக்டை வந்து லைட் அந்த பிக்சரை வந்து மெதுவாக மூவ் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டைமென்ஷனாலிட்டி அப்படிங்கிறது ஒரு பாப்அப் மெசேஜ் தான். டோலி அண்ட் ஜூம் அப்படிங்கிறது மெயினாக கேமரா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஜூம் போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து டோலி அண்ட் ஜூம். இதெல்லாம் தான் டூல்ஸு. நம்ம இது UI UX யூஸ் பண்ண போகிற டூல்ஸ். இதில் மெயினாக அடோப் எக்ஸ்டி, ஃபிக்மா, ஸ்கெட்ச் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இன்விஷன் வந்து ஆல்ரெடி யூஸில் இருந்துச்சு, இப்போ அவ்வளோவா பாப்புலராக சொல்கிறது கிடையாது. அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிசைனில் போடுற ஆப்ஜெக்ட்டுக்கு 3D மாடல்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி இதுக்காக அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அடோப் PS எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஃபோட்டோஷாப், நம்ம பிக்சர்ஸை எடிட் பண்ண ஃபோட்டோஷாப் என்ன டூல் வேணால் யூஸ் பண்ணி அது பண்ணுவோம். ஸோ அடோப் எக்ஸ்டியில் எப்படி பண்ணுறாங்கன்னு வீடியோ பார்க்கலாம். ஃபியூச்சர்ல அனிமேஷன் அண்ட் கேமிங்ல சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். ASEC
டிசைன் திங்கிங் ப்ராசஸ் இது யாருக்கு என்ன தெரியும்? இதில் டிசைன் திங்கிங் ப்ராசஸ்னால் என்னன்னு யாருக்கு தெரியும்? ஸோ 5 ஸ்டேஜஸ் இருக்குது இதில். எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எம்பத்தைஸ் அப்படிங்கிறது யூசரோட நீட்ஸை எம்பத்தைஸ் பண்ணுறது. எப்படியெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படியெல்லாம் வேணும் அப்படிங்கிறத எம்பத்தைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டிஃபைன் அப்படின்னா அந்த லேஅவுட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். அடுத்து ஐடியேட் அப்படிங்கிறது நம்ம ஐடியாஸை சொல்கிறது. ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்னது தான், அது ஒரு லேஅவுட். நம்ம ஃபஸ்ட்டு எதை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோட்டோடைப் டிசைன் பண்ணணும். டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ண டிசைன் ஃபைனலாக கரெக்டாக இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபிக்மாவில் எப்படி இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸோ ரியல் வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் யூஐ/UX யூஸ் பண்ணுறாங்க? மொபைல் ஆப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி? மொபைல் ஆப்ஸ் ஒவ்வொன்றுமே யூஐ/UX டிசைன் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. யூஐங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ மொபைல் ஆப்ஸ்குள்ளே போகிறப்ப என்ன ஆப்குள்ளே போனாலும் நம்மளுக்கு செட்டிங்ஸ் காமிக்குதா? ஒன்றுமே வேணாம், நம்ம ஃபோன் செட்டிங்ஸ் எடுத்தாவே அதில் யூஐ. ஓகே, அதுதான் மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாங்க. இது மெயினாக நேவிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், மேப்ஸ் அதுலேயும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் இது வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து வெப் அப்ளிகேஷனாகவும் ஆக்ட் ஆகும், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாகவும் ஆக்ட் ஆகும். ரெண்டுலேயுமே யூஐ. நம்ம எந்த இடத்துக்கு அந்த டிசைன் பண்ணிக்கனாலும் அந்த இடத்துல யூஐ யூஸ் பண்ணுவோம். வெப்சைட்ஸ் இது எதுக்காக அப்படின்னா, இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம். நம்ம எங்கே வேணால் இருந்து வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறோம், அதுலேயும் கூட யூஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்சஸில் யூஐ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீனில் மட்டும்தான் யூஐ யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத, வாட்ச் இவ்வளோ சின்ன ஸ்க்ரீனில் கூட யூஐ யூஸ் பண்ண முடியும். அது எப்படிலாம் இருக்குது? ஸ்மார்ட் வாட்சஸில் நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் வருது, கால் பண்ணலாம், எல்லாமே வருது, அது எல்லாமே யூஐ. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அது என்னென்ன? ஏதாச்சும் ஆப் உங்களுக்கு தெரிஞ்சது? இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரியான. ஸ்மார்ட் ஹோம் இன்டர்ஃபேஸஸ் எப்படிலாம் யூஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேனு, லைட்டு, ஸ்விட்சஸ் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஐ யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இது வந்து மொபைல் அப்ளிகேஷன் அதுலேயே கூட சொல்லலாம், பட் அதில் சொல்கிறப்ப ஸ்மார்ட் ஹோம் இன்டர்ஃபேஸ் அளவுக்கு சொல்லியிருக்காங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி இது எப்படி யூஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தா எல்லாமே யூஐ தான் அதில் விர்ச்சுவல் ரியாலிட்டியில். ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம், நம்ம ஜாய்ஸ்டிக் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் வந்து யூஐ தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து கேமிங் இன்டர்ஃபேஸ். கேமிங் இன்டர்ஃபேஸில் இந்த மாதிரி நம்ம கேண்டி க்ரஷ்ஷுக்கு வந்து கார் ரேஸ் கேமோட யூஐ யூஸ் பண்ணால் செட் ஆகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு யூஐ எந்தெந்த கேமுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். மொபைல் கேம்ஸ். ஸோ இதில் வந்து இந்த ஒவ்வொரு டிசைன் அது எல்லாமே யூஐ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது மொபைல் கேம்ஸுக்கு மட்டும் கிடையாது, பிசி கேம்ஸ்லேயும் யூஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான யூஐ வந்து இதுக்கு யூஸ் பண்ணால் செட் ஆகும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. PS5 கேம்ஸ் இதில் இப்போ இதோட யூஐயை வந்து நம்ம மாற்ற முடியாது, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸில் யூஐ எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்ஸுக்கு சொல்லித்தரப்ப வந்து நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும், கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி லேஅவுட்ஸ் போடுறதுக்காக யூஐ யூஸ் பண்ணுவோம்.
அடுத்து சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ், எல்லா வெப்சைட்ஸ் சோஷியல் நெட்வொர்க்கிங் இதுலேயுமே வந்து யூஎக்ஸ். ஸ்கோப் ஆஃப் யூஐ அண்ட் யூஎக்ஸ், இதுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது அப்படின்னா இது இன்னும் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது யூஎக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு. இப்போ இந்தியாவில் வந்து 13 lakh per annum வரைக்கும் யூஐ டெவலப்பரோட சேலரி இருக்கு. ஸோ அதுக்கு மேலே ஃபாரின் கண்ட்ரீஸில் அதுக்கு மேலே கூட இருக்கு. யூஐ யூஎக்ஸ் படிச்சுட்டு இவ்வளோ பெரிய பார்த்து இந்த ஜாபுக்கெல்லாம் நம்ம போக முடியும். பிளே ஸ்டோர் எப்படி டிசைன் பண்ணாங்க, இந்த வெப்சைட் யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் எழுந்திரிச்சாங்க. யாரோ ஒருத்தர் ஸ்வைப் மட்டும் இதில் வந்து இப்போ ஸ்வைப் பண்ணால் டச் பண்ணால் மூவ் ஆகுதா? ஆனால் டச்சை ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு இதே நான் ஸ்வைப் பண்ணிட்டேன். ஸ்வைப் விடாமல் ஸ்வைப் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிற வீடியோவும் யூஐயில் தான் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நம்ம ஸ்வைப் பண்ண அது மூவ் ஆச்சு. ஸோ அது ஒரு குட் ஃபீல் கொடுத்துதா? ஸோ அதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கூப்பிட்டோடய முன்னாடி தான் நாங்கள் ஸோ ரியல் டைம் உங்கள் ஃபோனில் ஃபிக்மா ஆன்லைனில் தான் உங்களுக்கு இப்போ நான் சொன்னதை வச்சு ஏதாச்சும் ஒரு லே அவுட் டிசைன் 5 minutes டிசைன் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ ஒரு, ஆனால் அது கம்யூனிட்டிலேருந்து எடுத்துக்கூடாது. இல்லை நீங்கள் ட்ரா பண்ணி காட்டினீங்கன்னா கூட ஓகே. நான் பெண்ணு பேசுகிறதா ட்ரா பண்ணி ஃபியூச்சர்ல அனிமேஷன் அண்ட் கேமிங்ல சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். ASEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேம். பேப்பர் பென் இருந்தால் ட்ரா கூட பண்ணலாம். கரெக்ட். கரெக்டு. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிடலாமே. கரெக்டாக தான் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் பண்ணி காட்டட்டுமா எப்படின்னு சொல்லி? எஸ்கேப். இதை வந்து வெப் பேஜ்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த சைனுங்கிறது ஒரு பட்டனாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இதுக்கு ஒயர் ஃப்ரேம் எப்படி கொடுக்கறது அப்படின்னா, இங்கே ப்ரோட்டோடைப் இருக்குல்ல, ப்ரோட்டோடைப் கொடுத்தோம்னா இங்கே ப்ளஸ் சிம்பிளாட்டாக காமிக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம இதுக்கு ஒயர் ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஒரு ட்ராக் மூலிமா போகணும், இல்லை ஸ்வைப் மூலிமா போகணும், அந்த மாதிரி.
அடுத்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு இமேஜ் இதுக்கே பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இமேஜ் அங்கேயே காட்டும். ஸோ இமேஜில் போய் ஸ்வாப் இமேஜ் கொடுத்துடணும். பேக்ரவுண்ட் மாறிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெப்பேஜ் க்ரியேட் பண்ணலாம். தேங்க்யூ. யாராச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஏதாச்சும் டவுட் கொஷின்ஸ்? இப்போ வந்து நார்மல் கோடிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குல்ல, HTML CSS, அதுவுமே சேம் வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான். நம்மளோட லேஅவுட் எப்படி க்ரியேட் பண்ணணும், எங்கெங்கே என்னென்ன இருக்கணும், அதுலேயும் பட்டன்ஸ் லேஅவுட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதுக்கும் UI UXக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதில் மெயினாக நம்ம கோடிங் போடணும். ஒரு மெயின் ட்ராபேக் இருக்குது. அது கோடிங் படித்தா மட்டும்தான் போட முடியும். ஆனால் வந்து இதில் வந்து கோடிங் எதுவுமே தேவையில்லை, டிசைனிங் தெரிஞ்சால் போதும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ்? அந்த அக்கா சொன்ன மாதிரி தான்க்கா, பேக்எண்ட் ஒர்க் ஆகுது இல்லையா, நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோன்னா போய் லிங்க் தொட்டால் அது யூடியூப் போகுது. இப்போ நம்ம இதில் பண்ணும்போது போய்ட்டு ஒரு லிங்க் ப்ரெஸ் பண்ணால் அது எப்படி அந்த இதுக்கு போகுது? இதுலேயும் நம்ம எல்லா லிங்க்குமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சாஃப்ட்வேரோட லிங்க்கும் இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அதுக்குன்னு தனி ஆப்ஷனே இதில் இருக்கும். நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான லிங்க்கை பேஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அது வெப்பேஜுக்கு வந்துடும். வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ்? லிங்க் ஆட் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, அந்த வந்து அதையே வந்து UI UX டிசைன்லேயே க்ரியேட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து இன்னொரு இதில் பேஸ்ட் பண்ண முடியுமா? தாராளமாக ஆட் பண்ணலாம். அப்போ கோடிங் அந்த ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறோம்ல, எதுவுமே தேவையில்லை. இதுக்கு டிசைனிங்க்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. நீ இந்த வெப்பேஜ் லாகின் பண்ணிட்டு இதில் டிசைனிங் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதை லிங்க்கை இன்னொரு இதில் கூட நீ ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பண்ணின ஒரு UX டிசைனை இன்னொரு UX டிசைனில் லிங்க்கை ஆட் பண்ணலாமான்னு தான் நான் கேட்குறேன். கோடிங் ஃபுல் ஸ்டாக்கில் ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் வெறும் UI UX டிசைன் வச்சு பண்ணலாம். ஆப் ரன் பண்ண முடியும், வெப்சைட் ரன் பண்ண முடியும். வெப்சைட்டை ரன் பண்ணலாம், வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். கோடிங் தேவையில்லை. அதுக்கு டிசைன் எல்லாமே இப்போ நான் காட்டினதுலேயே எல்லாமே கொடுக்கலாம், எல்லாமே மாற்றலாம். வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ்? ட்ராபேக்ஸ் ஆஃப் UI UXன்னு ஏதாவது இருக்கா? இதில் டிசைனிங்கில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம கோடிங் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து டிசைனிங் இதில் பார்த்தோம்ல, இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா வந்து அதில் கோடிங் யூஸ் பண்ணி பண்ணுவோம், இதில் கோடிங் யூஸ் பண்ணாமல் பண்ணுவோம். அப்படி இருக்கப்போ அதில் இன்னும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும், இதில் அது இருக்காது. அதுதான் இதோட மெயின் ட்ராபேக். UI UX பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நல்லா புரிஞ்சுது. ஃபஸ்ட் இதை பற்றி என்னென்ன எனக்கு தெரியாமல் இருந்தது, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரு பெட்டர் தெரிஞ்சது அதை பற்றி. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ கரண்ட்டாக இந்த இது வந்து கரண்ட்டாக போயிட்டுருக்கு. எங்கே மீடியா ஓப்பன் பண்ணால் கூட UX US டிசைன் வந்து கற்றுக்கிறதுக்கான இது வந்து ஆன்லைன் கோர்ஸே நிறையா போட்டுட்ருக்காங்க. அப்போ இது மாதிரி நிறையா பேர் எடுத்து இதை வந்து இந்த கோர்ஸை வந்து படித்தா அவங்களுக்கும் ஜாப்ஸ் மாதிரி இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? நிறைய பேர் அதில் எவால்வேட் ஆனோம். எல்லா கம்பெனிஸ்லேயுமே UI UXக்கு வேக்கண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. அது டிசைனிங் ஒர்க்குங்காட்டி டிசைனர்ஸ் மெயினாக இதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கம்பெனிஸ்லேயும் TCS விப்ரோ அந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்லேயுமே வேக்கண்ட் இருக்குது. வந்து எஃபிஷியண்ட்டாக நல்லா பண்ணலாம். இப்போ ஃபிக்மா சாஃப்ட்வேர் நான் ஒர்க் பண்ணி காமிச்சேன். அதே மாதிரி அடோப் XD அது வந்து எக்ஸ்பிரஸ் டிசைன் சாஃப்ட்வேர், அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடோப்னா ஒரே இதில் எல்லாமே வந்துடும். அடோப் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி எல்லாமே அதுலேயே வந்துடும். ஸோ அது ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ரிவ்யூ. யார் ரிவ்யூ கொடுக்குறீங்களோ கொடுக்கலாம். என் நேம் வந்து M. ஜெயலக்ஷ்மி. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்.
அண்ட் இப்போ வந்து நீங்கள் யூஐ யூஎக்ஸ் எடுத்தீங்கல்ல, இது மூலியமாக வந்துட்டு நான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் நானும் இதை படிக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. என் பேர் சோபிஸ்ரீ, நான் ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு 2வது செஷன். நான் போன வாரம் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். டிஜி 360 மூலமா நிறைய கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் இன்னைக்கு அக்கா யூஐ யூஎக்ஸ் எடுத்தாங்க. யூஐ யூஎக்ஸ்னால் நான் வந்து கோடிங்கில் தான் பண்ணணும், கோடிங் இருந்தால் தான் எல்லாமே முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து அக்கா சொன்னாங்க, நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிக்சர் எடுக்க போகிறீங்க, அதுக்கு வந்து லேஅவுட் பண்ண போகிறீங்க, மற்ற அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு நார்மல் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அதில் மெயில் கொடுக்கறதாகட்டும், அது சர்ச் பார் கொடுக்கறது, பட்டன் கொடுக்கறது, அதுக்கு வந்து இன்னும் நிறைய என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நார்மலாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக வந்து யூஐ யூஎக்ஸ்னால் என்னன்னே தெரியாது. நான் சரி கோடிங்காக தான் இருக்கும், எப்படி கோடிங்கில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இது பண்ணிட்டு இருந்தேன். ஈஸியாக இப்போ புரியுது, இவ்வளோதானா யூஐ யூஎக்ஸ்னா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். டிஜி 360க்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து என்னால் கோர்ஸ் வந்து பண்ண முடியலை, வீக்லி வந்து அட்டென்ட் பண்ணுற ஒரு ரீசனால நான் இன்னைக்கு போயிட்டு ஈவினிங் போயிட்டு யூஐ யூஎக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணுவேன். டிஜி 360 இது பண்ணதுக்கு சங்கர் சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். டிஜி 360ல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு செமினார் வந்து ஃபிலிம் மேக்கிங் பற்றி அவங்க எடுத்தாங்க. செகண்ட் செமிஸ்டர் வந்து இதே வீக்லி பர்சன்டேஜ். ஆனால் 2D பற்றி செகண்ட் வீக் வந்து அஸ்வினன் எடுத்தாங்க. இன்றைக்கி இந்த அக்கா இதை பற்றி எடுத்தாங்க. ஸோ நல்லா இருக்குங்கக்கா. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, யூவினா எனக்கு யூஎக்ஸ்ன்றதுக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணேன். ஸோ என்னோட தாட்டே வேறு, நான் ஃபிலிம் மேக்கர் ஆகணும், டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ இது இங்கே வந்தனால இதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மித்த விஷயங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் 1 year கோர்ஸ் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் டெவலப் பண்ணிப்பேன் என் ஸ்கில்ஸை. தேங்க்யூ. என் பேர் தேவிகா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். அதாவது யூஐ யூஎக்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் நான் கோடிங் ஃபீல்டு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் இங்கே வந்து என்ன பேசிக்ஸ் அப்படின்னு கற்றுக்க முடிஞ்சு அண்ட் நல்லா புரிஞ்சு எடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்க க்ரியேட் பண்ண இமேஜினேஷனில் இருக்காமல் நம்மளால் ஒரு இமேஜினேஷன் க்ரியேட் பண்ண முடியும், நம்ம தாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நல்லா இருந்துச்சு. myself அஸ்வின், டிஜி 360 ஈவெண்ட்டோட கோஆர்டினேட்டர். இன்றைக்கி எங்கள் டீமில் அனுஷிகா அவங்க வந்து யூஏ யூஎக்ஸ் டிசைன் பற்றி ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அப்படின்னு என்ன நிறைய பேர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எங்கள் டிஜி 360ல் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். எல்லோரும் வாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் ப்ரெசென்ட் பண்ணவங்க வந்து யாருன்னா மகாவர்ஷினி. நெக்ஸ்ட் வீக் அவங்க தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. எல்லோரும் ஃபியூச்சர் ஆஃப் அனிமேஷன் அப்படின்னு டாபிக் எடுத்து போகிறாங்க. எல்லோரும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Everyone, thank you for being here today. I would like to take a moment to thank everyone who contributed to this presentation. Thank you for your presence. So, யாராச்சும் interested people இருந்தீங்கன்னா கோர்ஸ் வந்து 3 months course, 6 months course and 1 year course, இந்த மாதிரி 3 types of course இருக்கு. First வந்துட்டு diploma in animation and gaming, next வந்து diploma in animation and multimedia, next AR and VR 3 months course, film making and VFX அது ஒரு 3 months course, next வந்து multimedia and animation அதுவுமே 3 months course. இது யாராவது interested people இருந்தீங்கன்னா நீங்க வந்து enroll பண்ணிக்கலாம். admissions are open. இப்போ வந்து first batch கூட நீங்க join பண்ணிக்கலாம். அதான் எங்க batch கூட. Thank you. ASEC School of Animation and Gaming. ஃபியூச்சர்ல அனிமேஷன் அண்ட் கேமிங்ல சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். நம்ம ASEC School of Animation and Gamingல 2024-2025 டிப்ளமோ இன் அனிமேஷன் அண்ட் கேமிங் கோர்ஸுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. 100% பிராக்டிகல் ஓரியன்டா லேர்ன் பண்ண இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்காக.
ப்ராஜெக்ட் ஓரியன்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே கத்துக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் மூலமா ட்ரைனிங் கொடுக்கிறோம். அதிகப்படியான சம்பளத்துல அதிகமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு. Courses offered: Diploma in Animation and Gaming, Diploma in Multimedia Animation and VFX, Multimedia in Animation, Film Making and VFX, AR and VR. மேலும் தொடர்புக்கு ASEC School of Animation and Gaming, a premier division of Erode Sengundar Engineering College, Perundurai, Erode. Phone 9842465500.